நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடி பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இது யாரை குறித்து வேதம் சொல்லுது? நாபாலை குறித்து வேதம் சொல்லுது. நாபாலுடைய வேலைக்காரர்கள் அபிகாயில் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதை கவனித்து பாருங்கன்னு சொல்றாங்க. நம்முடைய எஜமான் மேலும் அவங்க வீட்டார் மேலும் நிச்சயமா என்ன செய்யும்? ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம எஜமான்ட்ட யாராலையும் பேச முடியல, உங்க வீட்டுக்கார்ட்ட யாருமே என்ன செய்ய முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்லி அபிகாயில் இடத்துல வேலைக்காரர்கள் சொல்லுகிறாங்க. ஒரு பொல்லாப்பு யார் மேல வரப்போகிறதா? அவருடைய வீட்டார் மேல், எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் ஒரு பொல்லாப்பு வரப்போகிறது. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னதென்று கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை அவருடைய வேலைக்காரர்கள் நாபாலுக்கு தெரியாதபடி அவருடைய மனைவிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். நடந்த சம்பவங்கள் எதுவும் நாபாலுக்கு அபிகாயிலுக்கு தெரியாது. அவருடைய வேலைக்காரர் மூலமாக அபிகாயிலுக்கு தெரியப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தாவீது வனாந்திரத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது நாபாலின் வேலைக்காரர்கள் தங்கள் ஆடுகளை என்ன செய்தாங்க? மேய்த்து கொண்டிருந்தாங்க. இவன் யாருக்கு பயந்து ஓடி வனாந்திரத்தில் தான்? சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாபாலின் வேலைக்காரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டாங்க. அவங்களோட ஒன்றா பழகி அவங்களுடைய ஆடுகளெல்லாம் பாதுகாத்து கொண்டாங்க. எந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் எடுத்து அவங்க சாப்பிடலை. அந்த அளவுக்கு அவங்க நல்லா என்ன செய்தாங்க? அதோடு இருந்தார்கள். ஒரு நாள் ரொம்ப பசி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நாபாலுடைய வீட்டில் என்ன செய்து? மயிர் கத்திரிக்கிறதான ஒரு பெரிய விழா என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது. தடபுடலான சாப்பாடுகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது தாவீதுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அவங்க விடாய்த்தோரலாய் பசியோலாய் இருக்கும் பொழுது இடத்துல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி தாவீது இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவருக்கும் அவரோடு இருக்க வேலைக்காரருக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாபால் சொல்றான், அவன் யாரு? அவனுக்கு யார் தரும்? தர வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் தாவீது வேலைக்காரர்கள் போய் தாவீதிடத்தில் அறிவிக்கும் பொழுது தாவீதுக்கு மிகுந்த கோபம் வருது. எல்லாரும் எழும்புங்கடா போலாம், அவன்கிட்ட செவுத்துல நீர் விடுகிற நாய் முதலாவது என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக தாவீது அவனும் அவனுடைய வேலைக்காரர்களும் அவனுடைய போர்ச்சேவரும் கடந்து போகும் பொழுது இங்க நாபாலின் வேலைக்காரர்கள் அபிகாயில் இடத்துல சொல்றாங்க, என்னமோ தெரியல, ஒரு பொல்லாப்பு எஜமான் மேலும் வரப்போகுது, அவன் வீட்டார் மேலும். அதே தான் அங்கேயும் தாவீதும் அதான் சொல்றாரு, ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி போட வேண்டும் அப்படின்ற ஒரு கோபத்தோடு கடந்து வருகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதும் இருக்கலாம். அபிகாயில் உடனே என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு தீவிரம் என்ற தலைப்பின் கீழாக உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் உடனே தீவிரமாய், கொஞ்சம் கூட என்ன செய்யல, டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த அம்மா அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளாக அவங்க செய்யறது 200 அப்பத்தை ரெடி பண்றாங்க. உடனே இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. உடனே இதை என்ன செய்றாங்க? 200 அப்பங்களை எடுக்கிறாங்க. 2 துருத்தியில திராட்சை ரசத்தை என்ன செய்றாங்க? நிரப்புறாங்க. 5 சமைத்த ஆடுகளை என்ன செய்றாங்க? எடுத்து சமையல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்தது 100 வற்றலாக்கப்பட்ட திராட்சை கொலைகள் எடுத்துக்கொள்றாங்க. 200 அத்திப்பழ அடைகளை தீவிரமாய் எடுத்து அதை என்ன செய்கிறார்களா? கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை என்ன செய்யல? அறிவிக்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, இந்த ஆபத்திலிருந்து தான் காக்கப்பட வேண்டும், தன் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தீவிரமாய் அபிகாயில் எழும்பினாள். அந்த அபிகாயில் எழும்பும்போது சாதாரணமா இல்லை, ஓடி போய் காலை பிடிச்சிக்கலாம் இல்லை, அவ்வளவு சீக்கிரமா இவ்வளத்தையும் ரெடி பண்ண முடியுமாங்க? ஒன்றும் இல்லை, சபை ஆராதனை முடிஞ்சோன்னே எத்தனை பேர் வீட்டில் போய் கடகடன்னு 2 டம்ளர் அரிசி போட்டால் போதும். எத்தனை பேர் இருப்பீங்க? 4 பேர் இருப்பீங்க.
இல்லை 6 பேர் இருப்பீங்க, எவ்வளோ அரிசி சமைக்க முடியும்? யோசித்தவங்க ஒரு 1/2 கிலோ, மீறினா 1 கிலோ சமைக்கணும். ஒரு சாம்பாரோ இல்லை சிக்கனோ இல்லை ஏதோ ஒன்று சமைக்கணும். அதுக்கு இல்லை, என்னால் முடியாது, நீ போக்குள்ளே எனக்கு ரொம்ப ஓவரா பசி இருக்கு, கடையில் வாங்கிக்கணும்னு சொல்கிற மனைவிமாரும் இருக்காங்க. போன பின்னாடி வீட்டில் கணவன்மாரை சமைக்க சொல்கிற மனைவிமாரும் இருக்காங்க. நீங்கள் அபிகாயிலா இல்லை வேறையா? யோசித்து பாருங்க. தின்ன தட்டை கழுவக்கவே யோசிக்கிறதான லேடிஸ் நம்ம சபையில் நிறைய இருக்காங்க. யோசித்து பாருங்க. தீவிரம், உனக்கு ஒரு அழிவு வரப்போகுது, தீவிரமா இதை செய்யலன்னா ஒரு பிரச்சனை, தீவிரமா செய்யும் சொல்ல நீ யோசித்து கொள்ளுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல தனக்கும் தன் குடும்பத்துக்கும் அழிவு வருவதை தடுக்க வேண்டுமானால் தாவீதை சாந்தப்படுத்த வேண்டும். அதுக்கு உடனே நம்ம என்ன செய்றாங்க, எவ்வளவு சீக்கிரமா இதை தயார் பண்ண, வேலைக்காரர்கள் இருந்தாலும் அதை தயார் பண்ணி அதை பேக் பண்ணி அதை எடுத்து வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஒரே ஒரு புருஷன் தான் உங்க வீட்டில் இருக்காங்க, அந்த புருஷனுக்கு சோறாக்கி சாப்பாடு கட்டுறதுக்கு முடியலங்க, வேணா நீங்க கட்டிங்க. எத்தனை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க? 1 2, அதை குளிக்க வைக்க முடியல, அதுக்கு சாப்பாடு கட்ட முடியல. ஏங்க இன்னைக்கு தீவிரம், இதுல தீவிரம் காட்டாதவங்க ஆண்டோட வருகையிலையும் தீவிரம் காட்டவே முடியாதுங்க. நீ ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், நாம் எல்லாருமே ஆண்டோடைய சமூகத்தில் மனவாட்டிகள். எழுந்து ஜெபிக்க முடியவில்லை, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட முடியவில்லை. தீவிரமாய் எழுந்திருக்க வேண்டும், தீவிரமாய் கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் நம் குடும்பம் அழிந்து போகிறது. இன்னைக்கு காலையில் நியூஸ்ல கூட என்ன செய்து, வான வெடிப்பினால் அழிந்து போச்சு சொன்னாங்க. நான் அப்படியே சபையெல்லாம் தொடச்சிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்த நியூஸை. ஒவ்வொரு நாளிலும் இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத வான வெடிப்பு வந்து அழிந்து கொண்டிருக்குது, ஜனங்களை தேடிக்கொண்டிருக்காங்க, அழிவு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு தீவிரமாய் தேவனை தேடிக்கொண்டிருக்க அந்த அம்மா எவ்வளவு சீக்கிரமா தேடுறாங்க பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அவ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று போதுமா, அது போதும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ண போற வினியா இருந்தாலும், கீழே உட்காந்து கல்யாணம் பண்ண போற பொண்ணா இருந்தாலும், கல்யாணம் பண்ணினவர்களா இருந்தாலும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். அவனா? அவள், அதுதான் முக்கியம், அதுதான் சொல்றேன். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் எப்படி இருக்கணுமா? வீட்டில் சமைக்கக்குள்ள நாமெல்லாம் போய் சேர்ல உக்காந்திக்கணும் அப்படின்னு இருக்கு, கட்டில படுத்துக்கணும்னு இருக்கு. அப்படி எங்க இருக்கு? இல்ல, அவ சோம்பலின் அப்பத்தை புசிக்கவில்லை. சோம்பலின் அப்பத்தை எப்படியுமே சாப்பிட்றதில்ல. வேதம் சொல்லிக்கிறது வேலை செய்தா சாப்பிடணுமா, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்தில் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை நாங்கள் படிக்கவே இல்லை பஸ்டமா. அதை படிச்சுதான் நாங்கள் எப்பயோ மனம் திரும்பியிருப்போம் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. வேலை செய்யலைன்னா சாப்பாடே சாப்பிடக்கூடாதான் பைபிள் சொல்லியிருக்கு. அப்ப வேலை செய்யணும். இந்த அம்மா சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்குது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலைக்காரர் என்ன பண்றாங்க? இந்த வீட்டில் வேலைக்காரர் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள், கணவன் இருந்தார், பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த குடும்பத்துல இந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா வர்றது பெரிய கஷ்டம். அல்லேலூயா. இந்த அம்மாக்கு இந்த கண்ணோக்கம் இருந்தபடியினால்தான் இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு உள்ளவளாய், வீட்டு காரியத்தை குறித்து கண்ணோக்கம் உள்ளவளாய் இருப்பதினால்தான் ஒரு பொல்லாப்பு வருகிறது என்று சொல்லும் பொழுது தீவிரமாய் எழும்பி 200 அப்ப சாப்பிட்றான். 4 சப்பாத்தி சுடங்கடைய முடியல. நீ தேய்க்கிறியா, நான் போடுறேன், நீ தேய். வீட்டுக்காரரை பார்த்து சொல்றது, நீ தேய்ச்சி கொடு அப்பத்தை, நான் போட்டு எடுத்துறேன். தயவுசெய்து நான் சொல்றேங்க, லேடிஸ்னா ஒரு தனி உங்களை பார்க்கக்குள்ளேயே ஒரு மதிப்பு உண்டாகணும். உங்களை பார்க்கக்குள்ளேயே என் ஒய்ஃபு மாதிரி எவ்வளோ வரமாட்டான்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்றவங்க இருக்காங்களா பைபிள்ல? இருக்காங்க. என்னம்மா, இந்த ஜென்மத்தில் நீ வாழ்ந்து காட்டு, நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு இதை சொல்லு, வாழ்ந்து காட்டு,
ஹல்லேலூயா. சோம்பலின் அப்பத்தை புசிக்கவில்லை, வீட்டு காரியம் எப்படி இருக்குது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். இந்த காரியம் அபிகாயில்கிட்ட இருந்தனால தான் அவ்வளோ சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி கழுதை மேல் வைத்து அவர்கள் கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க போங்கப்பா, நான் பின்னாடியே வந்துடுறேன், இன்னும் என்னாவது செய்யணும்னா அதை எடுத்துட்டு நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொல்லி அனுப்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தீவிரம் வேண்டும். தீவிரம் எப்பொழுது வரும் என்று சொன்னா, நாம் எந்தெந்த காரியம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். உங்க வீட்டில் இருக்க பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சொல்லித்தரேன். இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்க போறீங்க. இந்த மாதம் 15 தேதி ஆயிடுச்சு. அடுத்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கும் பொழுது எத்தனை பேர் உங்க வீட்டில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்க முடியும்? என்ன இல்லாத பொருளை வாங்குறீங்களா? அதுக்குள்ளேருந்து பட்டாம்பூச்சி வரும், வீட்டுக்கு டப்பிலேருந்து என்ன செய்து வண்டு வரும், புழு வரும், எல்லாம் வரும். வந்த பின்னாடி தூக்கி போடுவாங்க. வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று அவள் எப்படி இருக்காளா? கண்ணோக்கமாக இருக்கு. இதுதாங்க இந்த காரியம் இன்னைக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக முடியும். தீவிரம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. சின்ன பொருளாகட்டும், ஒரு அரை கிலோ 1/4 கிலோ 100 கிராம் ஏதாவது ஒன்று வாங்குறீங்களே கடையில், ஒரே ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன செய்கிறாங்க? அதை எடுத்து போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அரை கிலோ 1 கிலோ 4 கிலோ இருக்கிற பொருளை கூட நம்ம தூக்கி குப்பையில் கொட்டிட்டு இருக்கோமே. ஹல்லேலூயா. தீவிரம். இந்த அம்மா அவ்வளோத்தையும் எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியல, எடுத்தாங்க, செய்தாங்க. தன் வீட்டில் இவ்வளோ இருக்கிறதுன்னு தெரிஞ்சனால தாங்க அவ்வளோ செய்து கொண்டு போய் தீவிரமாய் கடந்து போகிறார்கள். வீட்டுக்காரம் எப்படி இருக்குது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். அதே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கம்மா. தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாரைக்குள்ள முகங்குப்புற விழுந்து வணங்கி, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் செவியில் பேச வேண்டும். இன்னைக்கு தீவிரமாய் இவ்வளத்தையும் ஆயத்தப்படுத்தி பெறப்பட்டால், இரண்டாவது காரியம் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி அந்த தாவீதின் காலில் போய் என்ன செய்றா? விழுகிறா. தரையில முகம் குப்புற விழுகிறா. ஒரு நல்ல ஒரு பணிவுள்ள ஒரு மகள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பணிவுள்ள மகள், அவளுடைய ஒரு ஞானமுள்ள மகள். இப்ப சொல்லுகிறாங்க, பணிந்து கொண்டு தரை மட்டும் கீழே விழுந்து பணிந்து அந்த பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவரே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. என் மேல என்ன செய்யட்டும்? சுமரட்டும். நீங்க என்ன செய்யுங்க? உம்முடைய செவிகள் கேட்க சில வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. செவிகள் கேட்க சில வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கடந்து போனார்கள், தீவிரமாய் சந்தித்தார்கள். சந்தித்தது மாத்திரமல்ல, தான் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பிரிவினை வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெண்ணா இருக்கட்டும், அதெல்லாம் ஆணாதே இருக்கட்டும், தீவிரமாய் நம்முடைய காரியத்தை இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் முற்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு சபை பிரச்சனையை பெரிதாக்குகிறத ஒழிய பிரச்சனையை என்ன செய்யதில்ல, சமாதானப்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. சின்ன பிரச்சனை தாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒரு மனைவி என்ன செய்றாங்க? ஒரு வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க, புது தம்பதிகள் 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு எலி என்ன செய்யுது? அப்படியே இரவணத்தில் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்க வீடு இல்லை, அப்ப இருக்க ஓட்டு வீடு. அப்ப சொல்றாங்க, இந்த புருஷன் சொல்றாங்க, பாரு இந்த எலி ஜன்னல் வழியா அப்படியே வந்து நம்ம வீட்டுக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் பார்த்துட்டு இருந்தேன், அது வாசல் வழியா தான். ஏமா நான் பார்த்தேம்மா, நானும் தான் பார்த்தேன். இந்த ஒரே ஒரு காரியம் தாங்க, இது பெருசா வெடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எலி ஜன்னல் வழியா வந்தா என்ன, வாசல் வழியா வந்தா என்ன, உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு தானே, ஆட அதை அடிங்க, இல்லை விஷம் வச்சு கொள்ளுங்க,
எதையாவது செய்து தூக்கி போடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா யோசித்து பாருங்கள். சின்ன பிரச்சனை தானே. ஏன்னா கல்யாணம் பண்ண போறீங்க, அதனால எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றேன். இந்த புதுமண தம்பதிகள் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை தொடங்கும் பொழுதே எலி வந்தது எப்படி என்று சொல்லி ஒரு பிரச்சனையில குடும்பம் பிரிகிறதா இருக்கிறது. எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது. ஆனால் அபிகாயில் எவ்வளவு சீக்கிரமாய் ஓடி வந்தவள் தாவீதுடைய கால்களில் விழுந்து பணிந்து கொண்டு அவரை பார்த்து சொல்றா, ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் விழட்டும், நான் சொல்றதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, செவி கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி ஞானமாய் சொல்லுகிறான். எனக்கு தீவிரம் வேண்டுங்க. தீவிரம் எதுக்கு? அம்மா வீட்டுக்கு போவதற்கு அல்ல, பிரிந்து போவதற்கு அல்ல, சண்டை பண்ணுவதற்கு அல்ல. நீங்க ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்வேன். நாங்கள்லாம் சொல்லுவது என்ன தெரியுமா? நீங்கள் 9 மாதத்துல தான் ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்துருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைகளை எத்தனை மாதத்தில் பிறந்துருவாங்களா? 9 மாதத்துல பிறப்பாங்களா? பொம்பளை பிள்ளைகள் எத்தனை மாதத்துல பிறப்பார்கள்? 9 மாதத்தை தாண்டி தான் பிறக்குமா. 10 மாதம் ஆனால் கூட அது மெதுவாக தான் வருமா. அது கொஞ்சம் திமிர் பிடிச்சது. சிலதெல்லாம் பிளஸ்ஸி மாதிரி வயிற்றுக்குள்ளே 11 மாதம் இருந்து கூட வெளியே வராத கிழிச்சு தான் எடுப்பாங்க. அது வேற ஜென்மம். அது ஒண்டி தான் அப்படி அவங்க அம்மா பெற்றிருக்காங்க. அது வெளியவே வர மாட்டேன்னு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்கங்க. இதெல்லாம் ஒரு விதமான காரியங்கள். ஆனால் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், அதனால நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை கிடையாது. ஆண்களை பார்த்து சொல்றது ஒரு அடிமை நாங்கள் கிடையாதுங்க. உன்னை பெத்த மாதிரி தான் என்னை பெற்றாங்க. சரிதாம்மா, நல்லதாம்மா, எவ்வளோ ஞானமா நீ பேசுற, எவ்வளோ அறிவா நீ பேசுற. இன்னைக்கு அபிகாயில் மாதிரி நம்ம இருக்கிறோமா? நம்முடைய தீவிரம் எதில் காட்டுறோம்? நம்முடைய குடும்பம் கட்டப்படணுங்க. மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. நம்முடைய குடும்பம் மற்றவர்கள் மத்தியில் சீரழிந்திருக்கக்கூடாது. இந்த குடும்பமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏளனமாய் கேட்காத அளவு நமக்குள்ள ஒரு தீவிரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவர் நாவின் மேல் என்ன செய்தான் இருக்குது. மறுபடியும் வாசிப்போம் கூட, நிறைய பேர் எடுக்கல. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம், தயவுள்ள போதகம் நாவின் மேல் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த அருமையான அம்மா ஞானம் விளங்க திறக்க அந்த அபிகாயில் தீவிரத்தோடு புறப்பட்டு வந்தது மாத்திரமல்ல, இப்ப தாவீதிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஞானம் விளங்க தன் வாயை என்ன செய்யறாளாம்? திறக்கிறாள். ஒரு குடும்பம் வெடிப்பது பெரிய காரியம் அல்ல. ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது. சபை இடிக்கப்படுவது பெரிய காரியம் அல்ல. சபை கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அவர் என்ன செய்த மாளிகையாய் நாம் எழுப்பப்பட வேண்டும், அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். நம் குடும்பம் அழிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் ஞானம் விளங்க தன் வாய். இவ்வளவுதாங்க பிரச்சனை. விடுங்க, பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க கோவப்படாதீங்க, அமைதலா இருங்க. எத்தனை பேர் சாந்தப்படுத்துகிற மனைவிகள் இருக்கிறார்கள். உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் சபையில் உள்ள எல்லா பெண்களும் சாந்த குணம் உள்ளவர்கள், ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறவர்கள். அதுக்காக நான் பெருமையோடு சொல்லுகிறேன். உங்க வீட்டில் சண்டை வருவதை நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. ஞானம் விளங்க தன் வாயை திறக்கா, தயவுள்ள போதகம் அவர் வாயில் இருக்கிறது. இப்போ பிரச்சனை இல்லை, நான் சொல்றத கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனிங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் எப்படிப்பட்ட போதகம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசிக்கிறீங்களாமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிச்சுட்டு அந்த காரியத்துக்கு நேராய் கடந்து போவோம். அவளுடைய என்ன பேசுறான்னு பார்ப்போம். நிறைய பேர் பட்டய குத்துகள் போல பேசுவார்கள். இதுதாங்க பெரிய காரியம். ரொம்ப ஞானி மாதிரி பேசும். ஒரு குழந்தைய பெத்துருச்சுன்னா இது உலகத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசும். ஒரே ஒரு குழந்தை பெத்துட்டா நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப ஞானமா பேசுவாங்க. ஐயோ, பேரம்பேத்தி எடுத்து எங்களுக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க ஞானமா பேசுவார்கள். இன்னைக்கு தீவிரம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ஒழிய மற்றபடி அல்ல. மறுபடியும் வாசிப்பாமா? பட்டய குத்து போல பேசுகிறவர்களும் உண்டு. எதுங்க? ஞானமுள்ள நாவு தான் ஔஷதம் என்று சொல்லியிருக்குது. பட்டய குத்துக்கோள் போல பேசுகிறவர்கள் அல்ல. இந்த அம்மா வந்துட்டு பட்டய குத்து போல் பேசல,
ஞான விளங்க தயவுள்ள போதகத்தை அந்த அருமையான தாவீதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி சில காரியத்தை அந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பி கொண்டு அதை படிப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்தில் வாசிப்போம். என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், கேட்கும் பொருட்டாக பேச வேண்டும். அடுத்த வசனம், என் ஆண்டவராகிய நீ இந்த பொருட்டாக என்ன வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. மடி அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாங்க. எப்படி திறக்கிறாங்க? என் புருஷன் நாபாலு, அவன் பேலியாளின் மகன். அதனால் உங்க வீட்டுக்கார போய் பேலியாளின் பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. அந்த நாபால் பேர் எப்படியோ அதே போல தான் அவனும் இருந்தான். அவருடைய வேலைக்காரரும் அதை தான் சொல்றாங்க. அவருடைய செய்கையும் அப்படிதான் இருக்கு, அவருடைய கிரியும் அப்படிதான் இருக்கு. அதனால பாஸ்டர்மா சொல்லிட்டாங்கன்னு போயிட்டு உங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லிடாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே இருக்கிறான், அவன் பேர் எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அவர் சொல்லிட்டு சொல்றா, நீங்க அனுப்பின அந்த வாலிபரை நான் பார்க்கவே இல்லை. முதல் காரியமே, நீங்க அனுப்பின வாலிபரை நான் பார்த்திருந்தா நான் என் வீட்டுக்காருக்கு தெரியாத கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நன்மை செய்தவருக்கு நான் பதிலுக்கு நன்மை செய்திருப்பேன் என்று சொல்லி ஞான விளங்க தன் வாயை திறக்கிறான். 2வது காரியம், அப்பொழுதும் இப்பொழுதும் அடுத்த வசனம், நீ ரத்தம் சிந்த வரவும் நீதியை சரி கட்டவும் உமக்கு இடம் கொடுக்கல. அடுத்து சொல்ற, நீங்க ரத்தம் சிந்த உங்களுக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கவில்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தார், வேலைக்கு ஒரு முறைமா சொல்லிட்டார் என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்பொழுது உம்முடைய சத்துருக்களும் அவருக்கு யாரெல்லாம் பொல்லாப்பை தேடுகிறார்களோ அதே போல நாபாலுக்கு என்ன சம்பவிக்குமோ அதே சம்பவங்கள் உம்மை கொலை செய்ய தேடுகிறவர்களுக்கு உண்டாகும். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவனுக்கு விரோதமா சவுல் என்ன செய்றார், எழும்பி கொலை செய்ய தேடிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டார் தாவீது. ஆனால் அந்நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனமாய் ஞான விளங்க தன் வாயை திறக்கிறார். எப்படிங்க ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்த வேண்டும், அல்லது கோபம் உள்ள ஒரு மனுஷனை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, உண்மைத்தான், ஆனால் இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது வசனத்தை வாசிப்போம். என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொண்டு. உடனே சொல்றாரு, மறுபடியும் ஒரு சாந்தமான ஞான விளங்க சொல்றாரு, நான் கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, என் ஆண்டவனை பின்பற்றுற வாலிபர்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த வசனம், உம்முடைய அடியாளின் பாதகத்தை மன்னியும். பாருங்க, நீ இப்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவாரு. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இதாங்க கட்டுகிற காரியங்கள். ஒரு குடும்பம் ஆனாலும் சபை ஆனாலும் அதை கட்ட வேண்டும். சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை என்ன செய்வாராம், கட்டுவாரு. நீங்க இப்ப வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டீங்க, அது போல இருக்காது. இப்ப நம்ம கஷ்டப்படுற ஒரு கணவனை மனைவி பார்த்து சொல்லணும், இப்ப நாங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் நம்மளை கர்த்தர் உயர்த்துவாருங்க. அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்த பழகுங்க, 10,000 ரூபாய் கொண்டாலும் குடும்பம் நடத்த பழகுங்க. எவ்வளோ கொண்டாந்தாலும் விடியாத மாதிரி செய்ய நடத்தக்கூடாது. இது பத்தில் அது பத்தில், அது செய்யல இது செய்யல, குறையே சொல்லாதீங்க. உங்கள் கடவுளை பார்த்து இல்லை 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 இல்லைன்னு சொல்லாதீங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் தருத்திரம் தான் பிடிக்கும். புரியுதுங்களா? இருக்கு ஏங்க, இது வேணுங்க, இது தேவையாக இருக்குது அப்படி சொல்லி பாருங்க. இது இல்லை பாரு, சட்டியை தூக்கி காட்டுறது, அரிசி குண்டானா காட்டுறது, எண்ணெய் காட்டுறது, காட்டாதீங்க. கத்தட்ட காட்டுங்களேன், அதை நிரப்ப அவர் வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் வாலிபருக்கு கொடுங்க சொல்லிட்டு நிலையான, இப்போ நீ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க, இதாங்க ஞானம் விளங்க. பாருங்க, உனக்கு நிலையான வீட்டை கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார். நீங்க என்ன செய்ய போறீங்க, பயங்கரமான யுத்தங்களை எல்லாம் செய்ய போறீங்க. எதுக்காக? இஸ்ரவேலுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய போறீங்க. அடுத்தது, நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு கூட, நீ சாகிற வரைக்கும் ஒரு பொல்லாப்பு கூட உனக்கு வராது
என்பதை தீர்க்க தரிசனமாக இந்த அபிகாயில் சொல்றாங்க. அடுத்தது, உம்மை துன்பப்படுத்துவோம், உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவுல உங்க ஆத்துமா இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய கையில இருக்கீங்க. அதனால யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை ஒரு சேதமும் படுத்த முடியாது என்பதை இந்த அபிகாயில் அழகாய் சொல்லுகிறாங்க. அடுத்தது, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின் படியெல்லாம் இஸ்ரவேலுக்கு அதிபதியாகவும் உங்களை இன்னும் கொஞ்ச நாளில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்ற நன்மையை நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை அதிபதியாய் கர்த்தர் வைக்க போகிறார். விருதமாக நீங்க ரத்தம் சிந்த வேண்டாம் ஆண்டவரே, பழி வாங்காது இருப்பாயாக என்று சொல்லி அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகாய் சொல்லுகிறாங்க பாருங்க, ஞான விளங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கோபத்தோடு வருகிறான், எரிச்சலோடு வருகிறான், பெரிய யுத்தத்தோடு வருகிறான். இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும், என்ன செய்யும், அவன் வீட்டில் இருக்கிற நாய் கூட உயிரோடு வைக்கக்கூடாது முடிவோடு வரும் பொழுது அந்த குடும்பத்தில் தீவிரமாய் எழும்பி புறப்பட்டது மாத்திரமல்ல, தீவிரமாய் சந்தித்த அந்த அபிகாயில் ஞான விளங்க தன் வாயை திறந்து இப்ப சொல்றாரு, நீ மாத்திரம் என்னை சந்திக்க வரலன்னா நான் என்ன செய்வேன், நான் ஏதாவது செய்திருப்பனே. இன்றைய தினத்தில் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ சொல்லிய ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடுத்தது, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு நீயோ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்ப ஒரு குடும்பத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது பார்த்தீங்களா? அப்ப தாவீது சொல்றாரு, நீயோ என்னையும் என்ன செய்த, ரத்த சிந்த விடல, எனக்கும் நல்ல ஆலோசனையை கொடுத்த, நீயோ ஆசீர்வதிக்கப்படுவன்னு சொல்லி அந்த அபிகாயிலை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு தீவிரமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை சந்திக்க வேண்டும். கர்த்தரை சந்திக்க புறப்படுங்க. உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏராளமாய் இருக்கலாம், அதை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவா, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. இப்ப இந்த அபிகாயிலும் தான் செத்திருக்கணும், நாபாலுக்கு வருகிற அந்த அழிவு யாருக்கும் தான் வந்திருக்கும், இந்த ஞானமுள்ள இந்த மகளுக்கும் வந்திருக்குங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரு வீட்டையும் அப்படியே குட்டிச்சோரா ஆக்கிடுதுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தேன் ஒரு காரியத்தை, எப்படி காட்டு பகுதியில் போறாங்க, போகும் பொழுது ஒரு யானை தனியாக காட்டை விட்டு நிற்கிறது. இவன் என்ன செய்யறான், செல்ஃபி எடுக்கிறான். யானையிட போய் செல்ஃபி எடுக்கிறான். அது யானை சும்மா இருக்குமா, இவன் என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை அவனை துரத்துச்சு. இவன் தப்பிச்சான் பொழைச்சன்னு ஓடி வந்து கீழே உளுந்தான் பாருங்க, ஒரே மெதிச்சு போட்டு போயிடுச்சு. ஆனால் சுற்றி எத்தனையோ வண்டிகள் நிற்குது, யாரையும் ஒன்றும் பண்ணல, இவனை ஒண்டி தான் மெதிச்சுது. இவன் பலத்த காயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கான். செல்ஃபி பலத்த காயத்தை உண்டாக்கினது. இன்னைக்கு எத்தனை பேர் ஓயாது செல்ஃபி, அவ்வளவு நீ அழகு இல்லைங்க, பெரிய அழகெல்லாம் நீங்க இல்லைங்க. வேதத்தில் எவ்வளோ அழகுள்ள ஸ்திரீகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓயாது செல்ஃபி எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஞானமுள்ள ஒரு பெண்ணாய் நீங்க மாறுங்க. உங்களையும் குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கா. ரொம்ப அழகா செல்ஃபி எடுக்கிறீங்களா, உங்களை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, பன்னி மூக்குள்ள மூக்குத்திக்கு பொன் மூக்குத்திக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. பெண்களுக்கு எது அழகு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிய உனக்கு அலங்காரமாக இருக்கப்படுது. மைய அழகல்ல, பேஸ்ட் போட்டு தடவுறாங்க, தடவுன்னு 1000 பேஸ்ட்டை போட்டு தடவி இருக்கிற பொண்ணு நல்லா தான் இருக்குது, அழகா இருக்குது. ஆனால் அது கல்யாணத்தில் குரங்கா மாத்திடுறாங்க. கல்யாணத்தில் பியூட்டி பார்லர் போ, ஆனா குரங்கா திரும்பி வராத ஒரு பொண்ணாவா, அவ பாயசம் வாங்குறான்னுட்டு 20,000 30,000 வாங்குறான்னு போட்டு 4-5 தடவை தீட்டி அடிச்சா. இன்னைக்கு ஞானமுள்ள ஒரு பேர் ஒரு பெரிய பிரச்சனையை, பெரிய அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாந்தமும் அமைதலும் ஆவி உங்களுக்கு அலங்காரமா இருக்குமானால் நம்முடைய குடும்பம் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. எங்க அண்ணனுடைய பொண்ணை என் அக்கா பையனுக்கு
கேட்கும் பொழுது எங்கள் அண்ணன் சொன்னான், உன் பையன் சம்பாதிக்கிற சம்பாதனை என் பிள்ளைக்கு மேக்கப் கூட உதவாது அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு தரலை. ஆனால் அவன் இன்னைக்கு 2 மாடி கட்டடம் கட்டியிருக்கான், 2 வீடு வாடகை கட்டிருக்கான், 2 அடுக்கு மாடி கட்டியிருக்கான். அவன் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை. வெயில் பொண்டாடிக்கு என்ன செய்ய வரக்கூடாதுன்னு அவ்வளோ வீடு அழகா அவன் என்ன செய்யிருக்கான், எல்லாம் கட்டையால் சிவரெல்லாம் அடிச்சு வச்சிருக்கான், செம்ம சூப்பராக வச்சுருக்கான். அவளுக்கு இல்லாத பொருளே இல்லை. அதுக்குள்ளே போனால் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த கிச்சன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, ஏற்காட்டில் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்கான். இப்போ ஏற்காட்டில் இடம் வாங்கி ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்கான். அதில் அது எங்கேயும் எனக்கு தெரிஞ்ச 2-3 இடம் வாங்கி போட்டான். இன்னைக்கும் என்ன செய்கிறான், சரியான சம்பாத்தியம். ஒரு நாளைக்கு 50,000 1,00,000 சம்பாதிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட செய்துட்டு இருக்கான். அவன் மனைவிக்கு இல்லாத ஒரு இதில் பிள்ளைகளுக்கு இல்லாத எல்லாமே இருக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாமாக்காரன் சொன்னா, மேக்கப்பு கூட உன் பையன் சம்பாதிக்க மாட்டேன். இன்னைக்கு அவன் பொண்ணு ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு அது உட்காந்துருக்குது. டிரைவர் வயசு இன்னைக்கு அதுதாங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக நீ நின்று பாரு, தீவிரமாக காட்டிப்பாரு, உன் வாழ்க்கையை ஞான விலங்க திறந்து பாரு. உன்னோட வாழ்க்கையில அழிவு மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில தர ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கார். 3வது காரியத்துக்கு போகிறோம். தீவிரமாய் சந்தித்தபடியினால் அழிவிலிருந்து அவளும் அவருடைய குடும்பம் என்ன செய்தா, காப்பாற்றப்பட்டது. 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கம்மா. சந்திக்க வராமல் இருந்திருப்பீர், ஆனால் பொழுது விடியும் மட்டும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மெய்யாய் சொல்லுங்க. உனக்கு மெய்யாவே சொல்றேன், நீ மாத்திரம் என்னை சந்திக்க வரலன்னா உன் குடும்பம் நிச்சயமா என்ன செய்யும், அழிக்கப்பட்டிருக்கும். எனக்கு எத்தனை பேர் தீவிரமா என்ன செய்யறோம், எழுந்து புறப்பட்டு கர்த்தரை சந்திக்கிறோம். அழிவிலிருந்து என் குடும்பம் காப்பாற்றப்பட. எத்தனை பேர் திறப்புல நிற்கீங்க, எத்தனை பேர் செபிக்கிறீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா, நாங்கள் ஆசீர்வதிப்பட்ட பிள்ளைகளா மேசேஜ் ஜெப வீட்டில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டுள்ள குடும்பமா இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க. இந்த குடும்பம் என்ன செய்து, அவர்கள் தீவிரமாய் போனபடியினால் அழிவிலிருந்து காக்கப்பட. இன்னைக்கு கூட பூமி அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தீவிரப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 19:22. தீவிரமாய் ஓடி அங்கே தப்பித்துக்கொள், அங்கே சேர மட்டும் ஒன்று செய்யக்கூடாது என்றார். ஆகையால் இன்னைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரு மட்டும், நீ கர்த்தருடைய சட்டையில போகும் வரைக்கும், நீ கர்த்தருடைய வார்த்தையில உன்னை பலப்படுத்தி கொள்கிற வரைக்கும் தீங்கு வராதபடி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் ஊர பக்கத்துக்கு ஒரு பெரிய அழி வருது, பெரிய காரியம் அல்ல. சென்னை பட்டணத்துக்கு வருவது பெரிய காரியம் அல்ல. நீங்களும் நானும் தீவிரமாய் ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் தீங்கு நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறார் அல்லது தடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்ம தீவிரமாய் ஓடி என்ன செய்ய வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். யோவேல் 2:22. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். தீவிரமா என்ன செய்யுமா வந்து பரவும் என்று சொல்லி இருக்குது. அது மப்பு மந்தாரமான நாள். இன்னைக்கு அநேக இடங்களிலே மப்பு மந்தாரமான நாளா இருக்கிறது. அது தீவிரமாக என்ன செய்து ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து நீங்களும் நானும் தப்ப வேண்டுமானால் அபிகாயில் அன்னைக்கு தீவிரத்தோடு ஓடி அவளும் அவள் குடும்பத்தை காப்பாற்றப்பட்டது போல இன்னைக்கு நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா. செப்பனியா 1:14. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது, அது கிட்டே சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனக்கசந்து அழுவான். அந்த நாள் உக்கிரத்தினால், அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள்,
அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பு மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தலங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறது, ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாமிசம் எருவை போல கிடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ரத்தம் என்ன செய்ய போறதா? புழுதியை போல சொரியப்பட போகிறது, ஊற்றப்பட போகிறது. இந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. அன்று அபிகாயில் தீவிரமாய் சந்தித்தபடினால் அவளும் அவளுடைய குடும்பம் காக்கப்பட்டது போல இன்னைக்கு ஒரு பெரிய அழிவுக்கு நேராக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை இடங்களில் இன்னைக்கு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, நினைச்சே பார்க்க முடியலங்க. ரோட்டில் நின்று நீ சும்மா நின்னா கூட உன் மேலே ஒரு கார்காரன் வந்து இடிக்க வரான், ஒரு லாரி வந்து இடிக்குது. சும்மா தான் நிற்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் சும்மா தான் நடந்து போகிறான், சாகடிக்கும்படி வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி மரணங்கள் சம்பவிக்கிறது, எப்படி அழிவுகள் வருகிறது என்று தெரியவில்லை. நீங்களும் உங்கள் குடும்பமும் காக்கப்பட வேண்டுமானால் அது மப்பு மந்தாரமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது பால்களிப்புமான நாள், அது அல்லேலூயா. அந்த நாளிலே அரணிப்பான நகரங்கள் கூட உயரமான கொத்தலங்களுக்கு விரோதமாக எக்காலம் ஊதுகிறதுமான நாளாயிருக்கும். மனுஷ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் இங்கு நாபால் தாவீதுக்கு விரோதமாய் பேசினபடினால் அவனும் அவன் குடும்பம் அழிக்கப்பட்டது போல இன்னைக்கு மனுஷர்கள் பாவம் செய்கிறபடினால இன்னைக்கு மனுஷர்கள் குருடரை போல நடந்து கொண்டிருக்காங்க. அவருடைய இரத்தம் பூமியில் என்ன செய்தாம்? புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாமிசம் எருவை போல கிடக்குமாம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஏன் இந்த வார்த்தை? நான் தான் நேற்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார். அதை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே, அது எவ்வளோ சீக்கிரமா தீவிரமாய் சொல்றீங்களே, அபிகாயில் ஒண்டிதான் தீவிரமா போய் இருக்கா? அப்போ அபிகாயில் தாவீதை சந்திக்க தீவிரமாய் பண்ணலாம். அதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம். தீவிரமாய் நீங்கள் எழும்புங்க. கர்த்தருடைய நாள். உங்கள் வெள்ளியும் உங்கள் பொண்ணெல்லாம் கடைசி நாளில் தப்புவிக்கவே மாட்டாதுங்க. உங்கள் வீடு தப்புவிக்க மாட்டாதுங்க. எவ்வளோ சொத்துகள் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் இந்த பூமியோடு நம்ம வச்சுட்டு தான் போகணும். எவ்வளோ பெரிய மாடிகள் எழுசுது, உயரமான கட்டடங்கள் மழையிலும் வெள்ளத்திலும் எழுசுது, அப்படியே சரிந்து விழுகிறதா இருக்குது. ஒன்றுமே நம்ம இந்த பூமியில் கொண்டு வரவும் இல்லைங்க, நம்ம கொண்டு போகவும் இல்லை. ஆண்டு நமக்குள்ள ஜீவனை கொடுத்தா, நமக்குள்ள ஆத்துமா வைத்தா. இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா ஆண்டவருக்காக ஆயத்தப்பட வேண்டும். இந்த பூமியில் அழிவு வருகிறது. அந்த அழிவிலே துன்மார்க்கனோடு நீதிமான் அழிக்கப்படாதபடி அன்னைக்கு ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபித்தா. துன்மார்க்கோடு லோத்துவை கர்த்தர் அழிக்க சித்தமில்லை. அவன் நீதிமானாய் இருந்தபடியால் அவனை அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியா துரிதமாய் தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள். அதனால உன் குடும்பம் என்ன செய்ய அழிக்கப்படாதபடி நான் பொறுத்திருந்துதான் அந்த தீங்கை வர பண்ணுவேன்னு சொல்லுது போல இன்னைக்கும் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தீவிரமாய் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:5. சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் கர்த்தர் அந்த பூமிக்கு வருகிறார். தாவீது எப்படி நாபாலின் வீட்டுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் கடந்து போனது போல இன்னைக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவர் நியாயம் தீர்ப்பார்? சூனியக்காரரை, விபச்சாரரை, பொய்யான இடுகிறவர்களை, கர்த்தருக்கு பயப்படாதிருக்கிறவர்களை, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுடைய கூலியை அபகரிக்கிறவர்கள், அல்லேலூயா, அநியாயம் செய்கிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் நான் தீவிரமாய் வந்து என்ன செய்வேன்? சாட்சியாய் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ விதவைகளை ஏமாற்றலாம், திக்கற்ற பிள்ளைகளை ஏமாற்றலாம், அல்லேலூயா, அவருடைய கூலிகளை வஞ்சிக்கலாம், எல்லாத்தையும் வஞ்சிக்கலாம்.
ஆனால் கர்த்தர் தீவிரமாய் வந்து நியாயம் செய்ய வரப்போகிறார். போர்ச்சவர்கள் வந்து யோவான் ஸ்நானகத்தை கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் சம்பளமே போதுன்னு சொல்லி இருங்கடான்னு வரும். விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டணையா. ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் என்ன செய்ய சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை யோவான் ஸ்நானகர் சொல்வார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, கர்த்தருக்கு பயப்படாத இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பில்லைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டருக்கு பயம் இல்லைங்க. இன்னைக்கு அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வேண்டாங்க வேண்டாங்க. இந்த கடைசி நாளில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வரட்டுங்க. காலாட்களோடு ஓடும் பொழுது நீ சோர்ந்து போவாய், ஆனால் குதிரைகளோடு நீ எப்படி ஓட முடியும்? ஒரு நாள் வந்து கொண்டிருக்குது. அந்த நாளில் நீ தப்பித்து கொள்ளலான்னு நினைக்காத. அல்லேலூயா. நான் என் பிள்ளைகள்கிட்ட, அந்த பேர பிள்ளைகள்கிட்டலாம் சொல்கிற ஒரே காரியம், என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை நீ பழச்சிக்குவேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒழுங்காக கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை ஒழுங்காக ஆராதிங்க. அவரை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பின்பாக ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு வெறி பிடிச்ச நாயி, கர்த்தருக்காக வெறி பிடிச்ச நாயி. நான் என்னை தேவன் என்ன செய்வார்? அவர் நிச்சயமா என்னை எடுத்துக்கொள்வார். நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போவேன். என்ன நம்பிக்கையோடு நான் ஒழி செய்கிறேன். என் பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்களே என் பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்கிறத ஒன்றே ஒரு தீவிரமாய் கர்த்தரை தேடுங்க. சால்ட்டா இல்லை, அசதியா இல்லை, அதிக ஜாக்கிரதையோடு கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய நாள் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்குது. நீ துரிதப்படு. லோத்து என்ன செய்தான்? அவன் ரொம்ப தாமதித்து கொண்டிருந்தான். அவன் சொல்றாங்க, சீக்கிரமா 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 தேவ தூதர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவன் தீவிரமா எதை எடுக்கிறது, எதை விடுறது தெரியவே இல்லைங்க. அப்படியே அவன் என்ன செய்றான்? லாந்திட்டு இருக்கிறான். பார்த்தாரு, இவன் எதையும் எடுக்க மாட்டான் சொன்னான். அவன் அவன் மொண்டாட்டி பிள்ளைங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஓடிப்பான் அந்த இடத்துக்கு. எவ்வளவு நேரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கா, உங்களையும் பார்த்து சொல்லுகிறா, உங்களை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறா. கர்த்தருடைய வார்த்தை துரிதப்படுத்தி கொண்டிருக்குது. நீ ஆயத்தமாகு, நீ ஆயத்தமாகு. நீ ஜெபிக்க ஆயத்தம் இல்லை, ஆராதனைக்கு ஆயத்தமாக இல்லை, கர்த்தருக்குடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகாதபடி நீ இருக்கிற. கர்த்தருடைய ஆவியான துக்கத்தோடு சொல்லுகிறார், ரத்தம் புழுதியை போல சொரியப்பட போகிறது, பிரேதங்கள் குப்பையை போல கிடக்க போகிறது. நீங்க கண்ணால பார்க்க போகிற நாட்கள் வரும். இன்னைக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஓன் கண்ணு முன்னாடி ஓன் தேசத்தில் நடக்க போவதை பார்க்கும் முன்பு தீவிரத்தோடு கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அது மாத்திரமல்ல, இந்த தீவிரத்தோடு போன இந்த அருமையான மகள் நாபால் 10 நாளில் கர்த்தர் அவனை வாதையினால் அடித்தார். கர்த்தர் செத்தான். நாபால் உண்மையாகவே அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன், கர்த்தருக்கு பயமில்லாதவன். அவனை கர்த்தர் அடித்தார், அவன் செத்துட்டான். இப்ப அவன் செத்துட்டான்ற செய்தி கேட்டன தாவீது ராஜா சொல்றாரு, அவள் ஞானம் உள்ளவள், என்னை ரத்தம் சிந்த விடாமல் காத்தவள் அப்படி சொல்லி அவளை போய் கூட்டு வாங்கடா, அவ எனக்கு மனைவியாகட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுறார், நீங்க ஆயத்தப்பட்டுவீர்களானால், ஞானத்தோடு நடந்து கொள்வீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. எதை நீங்க தீவிரமாய் தேட வேண்டும் என்று ஒரு 3 காரியம். நீங்க அசதியா இருந்தா என்ன செய்ய போகுது? ஒரு 4 காரியம் உங்களை சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாமா? 119வது சங்கீதம் 60வது வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 60வது வசனம். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். இது கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் தீவிரிக்க வேண்டும். எப்படி தீவிரிக்க வேண்டும் என்பதை அழகா இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதை 119 சங்கீதத்தை எழுதின அந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். மறுபடி வாசிங்க. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதிக்கவே இல்லைங்க. ஆண்டோடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நான் என்ன செய்வதில்லை, தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நீங்க தீவிரமாய் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தீவிரமாய் செல்லுங்கள். இந்த உலக அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த உலக அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதுக்காக தான் சபைங்க. நீ மனவாட்டியா மாறணும், மறுரூபமாக்கப்படணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படணும். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதெல்லாம் சீல் பிதிக்கி காயங்கட்டி பஞ்சு போட்டு ஊசி போட்டெல்லாம் அனுப்புறதெல்லாம் இல்லை. உங்க ஆயத்தப்படுத்துகிறோம். நீங்க மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஒண்ணு நீங்க தாமதியாமல் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? தீவிரமா கை கொள்ளுங்கள். 2வது காரியம், சகரியா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
இந்த நாட்களில் நீங்க தீவிரமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சகரியா 8:21. என்னம்மா? நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து வாருங்கள், நாங்களும் போவோம் வாருங்கள் என்று சொல்வார்கள். இன்னைக்கு கர்த்தரை தேடுவதில் எப்படி இருக்கணுங்க? தீவிரமா இருக்கணும். கர்த்தருடைய கற்பனை கொள்ள நம்ம என்ன செய்யணும்? இந்த கடைசி நாள்ல தீவிரமா இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தரிடத்துல சமூகத்துல போய் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதுல தீவிரமா இருக்கும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா கர்த்தரை ஆராதிங்க, வயத்தரங்க அப்படி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தரை ஆராதிக்க போகிற, நீ ஆராதிக்கிறத கர்த்தர் என்ன செய்றாரு? உன் பக்கத்துல இருந்து உற்று கவனித்து கொண்டிருக்கா. 2 பரிசுத்தவான்கள் பேசி கொண்டிருப்பாராம். அப்ப தேவன் என்ன செய்வாரா? அதை உற்று கவனித்து கொண்டிருப்பார். சொல்லியிருக்கா வேதத்துல? எங்க சொல்லியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அது தெரியாது, நீங்க சொல்லுங்க, நாங்க வாசித்து வரோம். சொல்லுங்க பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் இன்னைக்கு கர்த்தரை தேட அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லி என்ன செய்வார்களாம்? வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதில் நீங்க தீவிரம் காட்ட வேண்டும். எப்படி? 2 பேர் கர்த்தருக்கு பயந்த 2 பேர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கவனிப்பாராம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகம் வைத்துக்கிருக்கான். அப்ப நீ எப்படி ஆராதிக்கிற, எப்படி தேவனை தேடுற, எப்படி என்ன செய்ற, அந்த வசனங்களை மறுபடி தியானிக்கிற என்பதை கூட ஆண்டவர் என்ன செய்றாரா? எழுதி வைத்திருக்காராம். நீங்க டைரியில எழுதிட்டு ஒரு பெரிய துக்கம் என்ன தெரியுமா? எனக்கு சபையில டைரியில எழுதுவாங்க. எழுதிட்டு அவன் பைபிளும் இப்போ முடிஞ்சோன்னா பாருங்களேன், சபை முடிஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, முடிஞ்சோன்னா அவங்க டைரி பைபிள் எல்லாம் இங்கே ஸ்டேஜில் இருக்கும். ஒவ்வொரு வாரமுங்க அவங்க டைரியும் பைபிள் எங்கே இருக்கும்? ஃபுல்பீட்டில் வச்சுட்டு போயிட்டே வருங்க. இங்கே மேலே இல்லை, கீழே வச்சுட்டு அப்படியே லைனாக வச்சுட்டு போயிடுவாங்க. இது வாரம் 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 நான் க்ளீன் பண்ணுவேன். பிள்ளைகளே, நான் அன்பாக சொல்கிறேன், நீ பேசினாலே ஆண்டவர் கவனிக்கிறாரு. நீ தியானிக்கிறது, நீ பாடுறது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் எழுதி வைக்க ஒரு ஞாபகம் வச்சிருக்காரு. மறந்துடாதீங்க. நீங்க எழுதி வைக்கிறது பெருசல்ல, அதை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சிருப்பாரானா, நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய தெய்வ திட்டத்தை வைத்திருக்கார். அருமையான பிள்ளைகளை, உலகம் அழிவுக்குள்ளாக போகிறது. நீங்க என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தை தீவிரத்து போங்க. போலாம், ஏந்திரிக்கலாம், மெதுவா ஏந்திரிங்க. பிரசங்கம் முடியறதுக்குள்ள சபைக்குள்ள போயிடலாம். பிரசங்கம் முடியறதுக்குள்ள இது தீவிரமாமா? அதுக்கே கடகடன் தான் குளிச்சிருப்பாங்க. பாதி சோப்பு போயிருக்கோம், போய் சோப்பு போகாது, காதுல இருக்கும், இங்க கழுத்துல இருக்கும். நாங்க சொல்லணும், இந்த பாரு மூஞ்சில சோப்பே போல பாரு, என்ன குளிச்சுக்க? அது பரவாயில்ல. ஏன்னா சீக்கிரமா குளிச்சாங்களாம். சர்ச்சுக்கு போக என்ன செய்யறாங்களா? சீக்கிரமா குளிச்சதுல சோப்பு சரியா போல, அப்புறம் வந்து துடைப்பாங்க. சில அர்ஜுன்களை தலகோடு வராத வருவாங்க, சிலர் பல்லே வளர்க்காத வருவாங்க. பல்லே வளர்க்காத வந்து சர்ச்சில் வளர்க்குவாங்க. தீவிரமா வந்தாங்க. நல்ல பிள்ளைகள், நலமுடன் வாழுங்கள் கர்த்தர் சொல்ற. அடுத்த 3வது காரியத்துக்கு நேராக யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோப்பு 1:19. என் பிரியமான சகோதரரே, கேட்கிறது தீவிரமாயும் பொறுமையாயும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க என்ன செய்ய வேண்டுமா? தீவிரமா இருக்க வேண்டும்.
ஐயோ கர்த்தருடைய வார்த்தை போயிடு போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன செய்யணுமா? தீவிரமா இருக்க வேணுமா? பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். சிலதெல்லாம் இருக்குதுங்க, புல்ல பூச்சிங்க, அப்படியே பாவடைக்குள்ள போய் நோண்டும், நோண்டிட்டு அது அமைதலா இருக்கும். இது என்ன செய்யும்? நாய் காதுல பூச்சி போய் குடையுதுன்னு வச்சுங்க, நான் என்னங்க செய்யும்? லொல் 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 கத்தும். இந்த வகம் ஓடும், அந்த வகம் ஓடும். ஓடுமா ஓடாதா? இன்னைக்கு நிறைய புள்ள பூச்சிக்கு என்ன செய்யும்? அது அமைதெல்லாம் நோண்டி விட்டுரும். அம்மாவா அப்பாவை பாட்டியை எல்லாத்தையும் நோண்டி விட்டுரும். இது லோ 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 லோன்னு நாய் மாதிரி கத்திட்டு கிடக்கும். ஜாக்கிரதை. கேட்கிற காரியங்களுக்கு வசனத்துக்கு ஜாக்கிரதையா கேளுங்க. பேசுறதுக்கு புள்ள பூச்சி மாதிரி நோண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அதோடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருப்பாரு. அடுத்தது, கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமா இருக்கணுமா? என்ன மாதிரிலாம் இருந்துடாதீங்க. எனக்கெல்லாம் டக்குன்னு கோவம் வரும். எனக்குன்னா பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நான் பழகிட்டேங்க. ஒரு பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும். காலைல ஏஞ்சா என்ன செய்யணும், மதியானம் என்ன செய்யணும், சாயந்தரம் என்ன செய்யணும், நைட்டு என்ன செய்யணும், எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திரிக்கணும், இதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப வரமுறையாயிடுச்சு. ஆனால் இவங்களை ஒரு 2-3 வச்சுக்கிட்டு நான் மல்லு கட்டுறேன் பாருங்க. ஐயோ ஐயோ, அதை எப்படியாவது உருவாக்குன்னு நினைக்கிறேங்க, உருவாக்கவே முடியலங்க. அப்படியே தள்ளணும். இந்த பஸ் எல்லாம் நின்றுட்டா தள்ளணும் பாருங்க, தள்ளுனா இவன் பாட்டுக்கு போயிடுவான், அது நிற்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தள்ளிக்கிட்டே இருக்கேன். ரஸ்கேல், உனக்கு கண்ணு பார்த்த கை செய்யணுங்க. பொம்பளைன்னா அப்படியே பொண்ணா இருக்கணுங்க, தூக்கி முத்தம் கொடுக்கணுங்க. ஆமாங்க, அதே மாதிரி தாங்க. நீங்க வந்து பாருங்க, அவ வாங்குற பிரச்சனை, வீட்டுக்கு வந்து பாருங்க அவளுடைய காரியம். யாரையுமே நான் பார்க்க மாட்டேங்க. நீங்க என்னை திட்டுனா நான் வாங்கிக்குவேன். அபாசமா இதுல தப்பு பண்றீங்கன்னா உங்க காலில் கூட அபிகாயில் மேல விழுந்துருவேன். உன் வேலைக்காரன் காலை கழுவு கூட நான் பாத்திரம் இருந்து அபிகாயில் சொல்றாங்க, நான் விழுந்துருவேங்க. நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் ஆகணுங்க. யோசித்து பாருங்க. இதை கேட்கறதுக்கு, வசனத்தை கேட்கறது தீவிரம், வசனத்தை கை கொள்ளுவதில் தீவிரம், கர்த்தரை தேடுவதில் தீவிரம். எதுல நீ தாமதிச்சா உனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி சீக்கிரமா முடிச்சிடறேன். அதுக்குள்ள அவங்க டீ போட்டு வந்துருவாங்க. ஏன்னா டீ போடுறதுக்கு கரெக்டா பிரதர் வந்துட்டாரு. போடுங்க. என்னாகும் 14:40-41. தீவிரமா வரலன்னா என் கூட யாரும் வர முடியாது, நான் ஓடியே போயிடுவேன். சேலையை பிடிச்சிட்டு வரலாம், பின்னாடியே ஓடி வரலாம்னா வராது, கதவு பூட்டப்படும். வாசிக்கலாம். என்னாகும் 14:40-41. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்தே நாங்கள் பாவம் செய்தோம், ஏற தொடங்கினார்கள். மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. போதுங்க. பாருங்க, 40 வருஷங்க வளைஞ்சு திரிறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய கீழ்ப்படியாமை அலைந்து திரிறாங்க. இப்ப கானான் தேசம் பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. இப்ப மோசே சொல்றாங்க, இருப்பா, நீ கானான் தேசத்துக்குள்ள எப்படி நுழையணும்னு சொல்ற, அந்த மாதிரி நீங்க நுழைங்க. நீங்க போய் அந்த மலை மேல ஏறிடாதீங்க. அங்க கானானியர் இருக்காங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க, உங்களை தொலைச்சு கட்டிடுவாங்க, தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த மலை மேல ஏறி இறங்குனா அந்த கானான் போயிடுவோம் நாங்க அப்படின்னு தீவிரித்து ஓடுறாங்க. போனா பிரச்சனை. அதனாலதான் மோசே சொல்லுவாரு, ஏற்கனவே நீ 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சிருக்க, 40 நாள்ல போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் அலைஞ்சிருக்க. இப்பயும் ஒண்ணும் இல்லை, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்க, கொஞ்சம் தான் இருக்குப்பா, கொஞ்சம் தாமதம் பண்ணு. நான் கேட்கல. போனார்கள், வெட்டி விழுந்தார்கள். இன்னைக்கு 40 வருஷம் அலைய வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாதுங்க. உனக்கு எவ்வளவு சீக்கிரமா நீ எந்த அளவுக்கு விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறீரோ அந்த அளவுக்கு ஒரு உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ அர்ஜென்ட் பட்டினா உன் வாழ்க்கையில் இருக்காது. நான் ஒரு நாள் சொன்னேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணேன், நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கண்ணே. முடியாதுன்ட்டாங்க, யாரும் கை தூக்க மாட்டேன்னாங்க. ஒரு தம்பி சொன்னான், அம்மா அதெல்லாம் என்னால் முடியாதுமா. சரிப்பா, உன் விசுவாசத்துப்படி உனக்காக கடன். ஆனால் அடுத்த வருஷம் பார்க்கும்பொழுது அவன் நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தான், நான் கடனே இல்லாத இருந்தேன். லூயா, நம்ம நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் சொல்லிகிட்டே இருப்போம்மா.
கத்தர் வைக்கவே மாட்டார். எந்த காரியமாக இருந்தாலும், சின்ன காரியம் பெரிய காரியம், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீ தாமதம் பண்ணாத, நீ அமைதலாயிரு, கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. இந்த ஜனங்கள் அவங்களுடைய கீழ்ப்படியாமை 40 வருஷம் என்ன செய்து அலைந்து திரிந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 25 11 12. மத்தேயு சுவிசேஷம் 25 11 12 வசனம். மற்ற கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று. போதுங்க, ஹல்லேலூயா. மற்ற கன்னிகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன். மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையா சொல்றேன். ஏன்னா அவர் தான் எல்லாமே எழுதி வைக்கிற தேவன் அல்லங்க. நீ என்னென்ன பண்ற, நீ தூங்குறதுக்காக சபைக்கு லீவு போடுற, வேலைக்கு ஒரு நாள் கூட லீவு போடாத போற, ஓட்டி செய்யற, எல்லாம் செய்யற, நான் சபைக்கு மாத்திரம் லீவு போடுறியே, மற்ற காரியத்துக்கு தான் வர முடியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம கலந்து கொள்ள முடியுமா? முடியாதா? செய்யலாங்க, நாம முயற்சி பண்ணா எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா முயற்சி பண்ணல எதுவுமே செய்ய முடியாது. இங்க 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் எண்ணெயும் தீவட்டி வைத்து போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டுச்சு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் பாருங்களேன், 10th படிக்குதுங்க, +1 +2 படிக்குதுங்க, இவங்கெல்லாம் பாருங்களேன், அவங்க லிஸ்ட் வரும்பொழுது, எனது ரிசல்ட் வரும்பொழுது தெரியும். முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பின்னாடி பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி வாங்குறாங்களான்னா இல்லவே இல்லை. ஒரு பிள்ளை மாத்திரம் 600 வாங்கணும்னா 55 வாங்குது, இல்லை 1 மார்க்கு 2 மார்க்கு கம்மியாக வாங்குது. அந்த 2 மார்க்குக்காக அழுவோம். நம்ம பிள்ளைங்க 2 மார்க் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உலகத்திலே பெரிய சாதனை படித்த மாதிரி இருக்கும். இதுக்கு மண்டையில் மூளையே இல்லைங்க, வெக்கமானமே இல்லைங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், உன் மண்டையில் அவ்வளோதான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டேன், அதனால கவலைப்பட மாட்டேன். உன்னால் அவ்வளோதான், உனக்கு திராணி அவ்வளோதான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு நல்ல திராணி. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? தாமதித்து கொண்டிருந்தீங்கன்னா நீ அப்புறம் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா நீங்க கையை தூக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலையில் இட்லி சுடலாமா, சாந்தி வீட்டுக்கு போங்காடி இட்லி சாப்பிடலான்னு இட்லி சாம்பார்லாம் வச்சுட்டு வருவா. போனோன்னே மட்டன் சமைப்பா, வாசனை இங்கே வரும். இங்கே இருக்க நாங்கள் சமைக்க வேண்டாமா, நாங்களும் தானே சமைக்கிறோம். அவன் வாசனையே அடிக்கும். இவன் இருக்க பிள்ளைங்களாம் சொல்லுவோம், ஆண்டி சாந்தி ஆண்டி என்ன சமைச்ச இப்படி கேட்டுகிட்டே இருக்குங்க. இதுங்க நினைப்பேன், அவள் சமைக்கிறதே நல்லால ஆக்கிடுவாளுங்களாட்டிருக்கு, இவங்கெல்லாம் கேட்டு பாவம் அப்படி சொல்லி நினைக்குது. இதுக்கு எல்லாமே ரெடி, ஆயத்தம், எல்லாத்துக்கும் ஆயத்தம். அண்ணா உன் வாழ்க்கையில என்ன இருக்கா? அபிஷேகம் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? வார்த்தை கேட்க உன் பாத்திரத்தை காலி பண்ணி கொண்டு வரியா? பாத்திரத்தை சுத்தமாக்கி, ஆண்டவரே இன்னைக்கு நிரப்புங்க, நான் வெறுமையா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை என்ன செய்ற, காலி பாத்திரத்தை எடுத்துட்டு வரியா? ஆண்டவர் நிரப்பும்படியா? யோசித்து பாருங்க. நிரப்புனா ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நீ என்ன செய்வ? மனவனோடு வரும்போது பிரவேசிக்க முடியும். எல்லாம் வரும், பாத்திரத்தையும் கொண்டு வராது, ஒன்றும் கொண்டு வராது, நிரப்பது போயிட்டே இருக்கும். மனவன் வந்தால் என்ன செய்ய, எந்த எடுத்துட்டு போக முடியுங்க? அது சொல்றாரு, மெய்யாகவே சொல்றேன், நான் உன்னை தெரியவே தெரியாது, யாரே தெரியாது, சத்தியமா தெரியாது. அவரே சொல்றார், நான் இங்க சொல்றது, தாமதம் பண்ணாதீங்க. கர்த்தரை தேடுவதில் தாமதம் பண்ணாதீங்க, வசனத்தை கேட்பதில் தாமதம் பண்ணாதீங்க, கை கொள்ளுத தாமதம் பண்ணாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம், எபிரேயர் 12:1 இதை வாசித்து முடிப்போம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு மறுபடியும் ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்களா? நீங்க எங்க இருந்து வந்தன்னு எனக்கு தெரியாது, என்னங்க உன் பேச்சு காரியங்களை எல்லாவற்றையும் எழுதி வைக்கிற சொல்ற தேவன் இப்ப சொல்றாரு, உன்னை எவ்விடத்தான் என்று எனக்கு அறியேன் என்று சொல்றார். இடுக்கமான 24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியாவது தப்பிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போலான்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. என் பேர்பட்ட குடிகாரனையும் பார்த்து நீ நரகத்துக்கு போயிடுவேன்னா கோவம் தான் வரும் அவனுக்கு. ஆனால் சொல்லாதீங்க, உன்னையும் பரலோகத்துக்கு கூட்டி போ ஆசையா இருக்கிறார் ஏசப்பாப்பா, நீ குடியை மாத்திரம் விட்டுருப்பா, இந்த தப்பு மாத்திரம் பண்ணாதப்பா அப்படி சொல்லி நடத்துங்க. சரியா?
நீ குடிக்கிற போயிடுவ, போக மாட்டேன்னு சொல்லிட்டாதீங்க. பாவம், அவன் மனசு கஷ்டப்படும்ல. சொல்லுங்க உங்க வீட்டுக்காரை பார்த்து, சாந்தி வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்க, நீ நானும் பல்லவத்து பல்லன்னு ஆசையா இருக்கு, எப்பா அந்தோணி இதை விட்டுடு அப்படி சொல்லுங்க. அவர் எப்படி அதை விட்டுட்டு உங்களை பின்னாடி தேடி வந்து, பாஸ்டர்மா பின்னாடி தான் இருக்காரு, பரலோகத்து போகிற வழி அவங்கள்ட்ட சொன்னால் கேட்டால் சொல்லுவாங்க, வாப்பா போகலாம் அப்படி சொல்லி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துருங்க. இல்லைன்னா பாஸ்டர்மா வந்திருக்காங்க, அந்த பாஸ்டர்மா சர்ச்சுக்கு முன்னாடி தான் நான் இருந்தேன், நானும் என் வீட்டுக்கார 2 பிள்ளைங்க இருந்தோம், முன்னாடி என் குழந்தை இருக்காரு, அவன் முன்னாடி பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அங்கே பாஸ்டர்மாக்காக கதவு தரங்களேன், நாங்கள் எல்லா ஜெபத்துலையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீ எவ்வளோ தரோ தெரிலன்னு சொல்லி ஆண்டு சொல்லுவாரண்ணா. எவ்வளோ கஷ்டம். நான் சும்மா சொல்கிறேன் அவளுக்கு தமாசுக்கு, ஆனால் சொன்னாங்கன்னா நம்மளை பார்த்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தாமதம் வேண்டாமா, தாமதம் வேண்டாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? எந்த சிற்றின் தற்காலத்தில் ஆ ஆ ஆ எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமா. இப்பெல்லாம் சொல்றது எல்லாம் எப்படி இருக்குங்க, சிற்றை அப்படின்னு சொல்லும்போது எங்க கடினமாய் சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தையா இருக்கலாம்னு வச்சிங்களேன். எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாது. எந்த அட்வைஸுமே இப்போ என்ன செய்யாது, சந்தோஷமா இருக்காது. வேகமா பைக் ஓட்டி போவாதடான்னா, நீயே ஒரு நாள் இப்படி தான் ஓட்டியிருப்ப அப்படின்னு நம்ம பதவி சொல்லும். நான் அப்படி தான் போவேன். போ போ உளுந்து வாரு, சரியா? எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாக தான் காணப்படும். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிலருக்கு துக்கமாக இருக்கும், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது எதை செய்யுமா, நீதியின் பலனாக சமாதான பலனை தரும் என்று வேதம் சொல்லுது. இந்த நாட்களிலே நம் கர்த்தருக்காக ஓடுவோம், தாமதம் பண்ண வேண்டாம். தாமதம் பண்ணாதபடி கர்த்தருக்காக தீவிரமாய் அபிகாயிலை போல ஓடி பெரிய அழிவில் இருந்து அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும், தேசம் காக்கப்பட வேண்டும். அதுக்காக நாம் என்ன செய்வோம், திறப்புல நிற்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபிகாயில் தீவிரத்தோடு எழும்பிப்பானா, ஞானமுள்ள வார்த்தைகளை சொன்னான், தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை சொன்னான், அவள் காக்கப்பட்டா. ஏன் இதில் நாபால் ஒன்றுமே, ஒருத்தன் மாத்திரம்தான் அவன் கத்தர் அடித்தார், அவன் செத்தான், மீதி யாரும் சாகலை. அந்த வீட்டில் இருக்க எந்த பொருளும் எந்த மனிதர்களும் வேலைக்காரரும் நாய் கூட சாகலை, நாபால் ஒண்டிதான் செத்தான். அப்படி ஞானமுள்ள வார்த்தை இன்னைக்கு தீவிரமாக கடந்து போவோமா? நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய கற்பனைகளை கல்ல நான் தாமதம் பண்ணவே இல்லை, தீவிரமாக செய்தேன்னு சொல்றாரே.